நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாக்களில் முகலாயர்களை பற்றி எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக பாபரை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பாபர் சம்மந்தமாக எந்தெந்த கேள்வி வந்திருக்கு, எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது முந்தைய ஆண்டு வினாக்களையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பாபர் சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் எடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப் ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 24 கேள்வி இருக்குது. இந்த 24 கேள்வியையும் நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பார்த்தீங்கன்னாவே போதும். புக்கில் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. புக்கில் பாபரை பற்றி 4 இடத்துல கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க, 11ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது. பழைய சமச்சீர் புத்தகத்தில் 8ஆம் வகுப்புலேயும் 11ஆம் வகுப்புலேயும் கொடுத்துருப்பாங்க. 4 இடத்துல இருக்கிற டேட்டாவை எடுத்து கம்பைன் பண்ணி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வியை பாருங்கள். முதல் பானிபட் போர் 1526 நடந்திருக்கும். எந்த இருவருக்கும் இடையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் பானிபட் போர் எந்த இருவருக்கும் இடையில் நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், ஒரு டைரெக்டான கேள்வி. அதாவது முதல் பானிபட் போர் 1526 நடந்துச்சு. யார் யாருக்கு இடையே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே நடந்திருக்கும். ஸோ இந்த கேள்வியை பாருங்கள், டைரெக்டான ஒரு கொஷின் தான். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. அதாவது கூற்று காரணம் டைப்பு கொடுத்துருக்காங்க. சரி, கூற்று என்ன பாருங்கள். பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். காரணம் என்ன? பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். அப்போ இதுக்கான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா, விடை இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படிங்கிறது கரெக்டு. அப்போ பாருங்கள், இங்கேயும் முதலாம் பானிபட் போரை தான் ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயும் முதலாம் பானிபட் போரை தான் ஹைலைட் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? திரும்பவும் அதே கேள்வி தான் வருது பாருங்கள், 1526. அப்போ 3 கேள்வியுமே ஒரே பாயிண்ட்டை மையப்படுத்தி தான் வந்திருக்கு. அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள். கிபி 1526ஆம் ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதன் நினைவாக பானிபட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க. பாபர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருப்பாராட்டிருக்குது. அந்த தோட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடை காபுல் பாக்கு. இது ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இது ஸ்கூல் புக்கில் இல்லாத ஒரு கேள்வி. ஒருவேளை குரூப் 1 கொஸ்டினாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதுவும் பானிபட் போரை மையப்படுத்தி தான் கேட்டிருக்காங்க, ஆனால் ஸ்கூல் புக்கில் இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். கீழ் வருபவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது பொறுத்த சொல்கிறாங்க. இங்கேயும் பாருங்களேன், பானிபட் போர் கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், கிபி 1526 ஒன்று தான் இங்கே வரும். அப்போ ஏக்கு 4 ஆன்சர். இங்கே பாருங்கள், ஏக்கு 4 ஆப்ஷன், இது ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை ஒன்றை மட்டும் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட இந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்போ போர்களையும் கேட்குறாங்க, பாபர் பண்ணிய போர்களை தான் கேட்குறாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யாருன்னு கேட்குறாங்க. பாபர் தான் போரில் துப்பாக்கியை பயன்படுத்தியிருப்பார். தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யார் அப்படின்னா உஸ்தாத் அலி. இந்த கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஸ்கூல் புக்கில் இல்லை. அடுத்த கேள்வியை பாருங்கள். பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்? பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார்னா இதுவும் பாபர் தான். இந்த பாயிண்ட்டும் ஸ்கூல் புக்கில் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா 3 கொஷின் ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஷினாக வந்திருக்கு. மற்றது எல்லாமே முதலாம் பானிபட் போரை மையப்படுத்தி தான் வந்திருக்கு. அப்போ பாபர் பண்ணிய போர்களை தான் நம்ம ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரிங்க, இது வரைக்கும் நம்ம பழைய கொஷினை பார்த்தோம். அடுத்து நம்ம பாபர் பற்றிய கொஷின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். 24 கொஷின் இருக்குது, பார்த்துடலாம். முதல் கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? இப்படியும் கொஷின் கேட்பாங்க. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. நிறுவியவர் பாபர். அடுத்து 2வது கொஷினை பாருங்கள். முகலாய பேரரசுக்கான அடித்தளத்தை இந்தியாவில் உருவாக்கியவர் யார்? இங்கே பாருங்களேன், நிறுவியவர்னு கேட்டாலும் அதே தான், அடித்தளத்தை உருவாக்கியவர்னு கேட்டாலும் அதே தான். யார்? பாபர். ரெண்டும் ஒரே மாதிரி தான் கொஷின். அடுத்து 3வது கொஷின் பாருங்கள். பாபர் செங்கிஸ்கானுடைய எத்தனையாவது தலைமுறை வாரிசு? பாபர் செங்கிஸ்கானின் எத்தனையாவது தலைமுறை வாரிசு? விடை 13வது தலைமுறை வாரிசு. அடுத்து 4வது கொஷினை பாருங்கள். பாபர் பிறந்த ஆண்டு எது? பாபர் எப்போ பிறந்தார்? 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். பாபருடைய இயற்பெயர் என்ன?
நம்ம எல்லாரும் பாபர் பாபர்னு சொல்கிறோம், ஆனால் அவருடைய இயற்பெயர் என்னென்னா ஜாகிருதீன் முகமதுங்கிறது கரெக்டு. அடுத்து 6வது கொஸ்டினை பாருங்கள். ஜாகிருதீன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஜாகிருதீன் என்ற சொல்லின் பொருள் என்ன? இதுக்கான பொருள் வந்து நம்பிக்கையை காப்பவர். இதையெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள். பாபர் எந்த வயதில் அரசர் ஆனார்? வயதையும் கேட்பாங்க. பாபர் எந்த வயதில் அரசர் ஆனார்? விடை 11 வருஷம். 11வது வயசில் தான் அரசராக மாறியிருக்காரு. அடுத்த கேள்வியை பாருங்கள். 8வது கேள்வி. பாபர் எந்த பகுதியின் அரசர்? பாபர் அவங்க அப்பா சொத்தை வாங்கியிருப்பார். எந்த பகுதியின் அரசருங்கிறது கேள்வி. விடை சாமர்கண்டு. இது எங்கே இருக்குதுன்னா உஸ்பெகிஸ்தானில் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். 9வது கேள்வி. பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு எது? இது வந்து லைங்க, லே கிடையாது, லை. பாபர் காபூலை கைப்பற்றிய ஆண்டு எது? ஆப்கானிஸ்தானுடைய ஒரு இடம்தான் வந்து காபூல். கைப்பற்றிய ஆண்டு 1505. பாபருக்கு இந்தியா மேலே ஒரு கண்ணுங்க. இந்தியாவை பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாடியே ட்ரையல் பார்க்குற மாதிரி சில போர்களை பண்ணியிருக்காரு, அதை பார்க்குறோம். 10வது கேள்வியை பாருங்கள். 1519 முதல் 1523 வரை பாபர் மேற்கொண்ட மொத்த படையெடுப்புகள் எத்தனை? பாபர் மேற்கொண்ட மொத்த படையெடுப்புகள் எத்தனை? விடை வந்து 4 படையெடுப்புகள். அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள். பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைத்தவர்கள் யார்? பாபரை இந்தியாவின் மீது படையெடுக்க அழைத்தவர்கள் யார்? 2 பேர் அழைச்சிருப்பாங்க. ஒருத்தர் திலாவர் கான், இன்னொருத்தர் ஆலம் கான். திலாவர் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகன் தான் திலாவர் கான். ஆலம் கான் யாருன்னா டெல்லி சுல்தானுடைய மாமனார், அவர் தான் ஆலம் கான். அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள். பாபர் தௌலத் கான் லோடியின் படைகளை வென்ற இடம் எது? அதாவது கூப்பிட்டதே வந்து அவங்க மகன் தான் கூப்பிட்ருப்பார். இவர் சார்பாக அவங்க மகன் போய் கூப்பிட்ருப்பான். ஆனால் பின்னாடி வந்து சுதாரிச்சுக்கிட்டு இல்லை நாங்கள் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பாபர் வந்து போர் தொடுப்பார். தௌலத் கான் லோடியுடைய படையை வந்து தோற்கடிப்பார். எங்கன்னா லாகூரில் தோற்கடிச்சிருப்பார். அடுத்து 13வது கொஸ்டினை பாருங்கள். முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு எது? முன்னதான பார்த்தோம். முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526. டேட் வந்து ஏப்ரல் 21. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். இந்திய மண்ணில் முதலில் பீரங்கியை பயன்படுத்தியவர் யார்? பீரங்கியை ஃபஸ்ட்டு பயன்படுத்தியவர் பாபர். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. பீரங்கி, துப்பாக்கி எல்லாத்தையும் பயன்படுத்தியவர் பாபர். அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியை பிடித்த பிறகு எவ்வாறு தன்னை அறிவித்து கொண்டார்? இது கேள்வி. இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டாரு. அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். முகாலய வம்சத்தின் தலைநகராக விளங்கிய இடம் எது? முகாலய வம்சத்தில் தலைநகராக இருந்த இடம் எது? ஆக்ரா தான் கரெக்டு. அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். பாபர் தொடர்ந்து 3 போர் பண்ணியிருப்பார். அதாவது ஃபஸ்ட்டு முதலாம் பானிபட் போர் நடந்திருக்கும். அதுக்கு பிறகு தொடர்ந்து 3 போர் ஒவ்வொரு வருஷமும் பண்ணியிருப்பார். இந்த ஆண்டுகள் முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. இதை தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? போர் வந்து முதலாம் பானிபட் போர், 2வது போர் வந்து கான்வா போர், சரிங்களா? போர் வந்து முதலாம் பானிபட் போர், 2வது போர் வந்து கான்வா போர். கான்வா போர் நடந்த ஆண்டு எது? இதுக்கான விடை வந்து 1527. அடுத்த வருஷமே நடந்திருக்கும். மேவாரை ஆண்டா ராணா சங்காவுக்கு எதிராக வந்து போர் தொடுத்திருப்பார், சரிங்களா? கான்வா போர் 1527. அடுத்த கேள்வியை பாருங்கள். 18வது கேள்வி. கான்வா போரில் பாபர் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற பிறகு அவர் ஒரு பட்டத்தை சூட்டிக்கிறார். அந்த பட்டத்தின் பெயர் என்ன? அந்த பட்டம் என்ன அப்படின்னா காசிங்கிற பட்டம். இதை கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? காசிங்கிற பட்டம். அடுத்த கேள்வியை பாருங்கள். 19வது கேள்வி. சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? பாபர் பண்ணிய 3வது போர். சந்தேரி போர் நடந்த ஆண்டு எது? விடையை பாருங்கள். சந்தேரி போர் எப்போ நடந்திருக்கும்னா 1528 நடந்திருக்கும். மாலவத்தை ஆண்ட மேதினி ராய் அப்படிங்கிறவரை தோற்கடிச்சிருப்பார். அடுத்த கேள்வியை பாருங்கள். 20வது கேள்வி. காக்கரா போர் எந்த ஆண்டு நடந்தது? காக்கரா போர் பாபர் பண்ணிய 4வது போர். காக்கரா போர் எந்த ஆண்டு நடந்தது? 1529 முகமது லோடியோட காக்கரா போர் முடிஞ்சிருக்கும். அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் எது? ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர். ஆப்கானியர்னால் ஒன்றும் கிடையாதுங்க, அதாவது டெல்லி சுல்தான்கள் அவங்கள தான் சொல்கிறாங்க. என்ன போர்னா காக்கரா போர், முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த போர் தான்.
அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். பாபரின் தாய்மொழி என்ன? பாபருடைய தாய்மொழி என்ன? விடை துருக்கி மொழிங்கிறது கரெக்டு. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். பாபர் ஒரு சுயசரிதை எழுதியிருக்காரு. அந்த சுயசரிதியின் பெயர் என்ன? பாபருடைய சுயசரிதியின் பெயர் என்னன்னா துசுகி பாபரி. அடுத்து 24வது கேள்வி. பாபரின் நினைவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நினைவுகள்ங்கிறது ஒரு புத்தகம், அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது டைப்பிங் அப்படி நின்றுச்சுங்க. பாபரின் நினைவுகள் என்ற புத்தகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா பாபர் நாமா அப்படின்னு அழைப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாபரை பற்றி நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸ்கூல் புக்கில் படித்தீங்கன்னா நீங்கள் நிறைய தியரியை படிக்கிற மாதிரி இருக்கும். பேராவாக படிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி கொஷின் அண்ட் ஆன்சர் மாதிரி நீங்கள் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா இதுவே உங்கள் மைண்டில் நல்லா தங்கிடும். சரிங்களா? அதுவும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த போர்களை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த தேர்வுலையும் கண்டிப்பாக இங்கிருந்து தான் கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.